வெளிநாடு பறந்துடலாமா? ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பறந்துடுவோம். கருப்பசாமி வெளிநாடு போகிறதுக்கு போயிட்டு வரணும். 4 பேர்த்து போல பொழைச்சி காட்டணும். எனக்கு வழிமுறை காட்டு சாமி. நாங்கள் போயிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணணும். என்ன வயசு ஆகுது? 29. எத்தனை வருஷம் போட்டுல? 2 வருஷமா? கணக்கு பண்ணி 31 கல்யாணம் பண்ணாங்க. பரவாயில்ல, பிளானிங்லாம் சொன்னாங்க. 31 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு 2 வருஷம் அனுப்பிச்சு. கேட்ட இடத்துல பணம் வரல இல்லையா? இன்னும் வரல. அது முழுசா சொல்லு. பணம் வந்து கொடுக்கல இல்லையா? ஃபஸ்ட்டு இல்லைட்டாங்க. நான் கொடுத்த கனியை எடுத்துட்டு போனேன். பணம் தருவாங்க இல்லையா? நமக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு பேர் கனியை மட்டும் கொடுத்து ஒரு பாட்டை பணம் வருங்கிறாரு. கண்டிப்பாக வருமா அப்படின்னு நமக்கு டவுட் ஆகிடுச்சு இல்லையா? சொல்லு. எல்லாரும் வந்து தாயத்தை கொடுக்கணும், தவிர கொடுக்கணும் இல்லையா? இப்போ நல்லபடியாக போகணும். இப்போ வந்து ட்ரைனிங் வந்து சேலம் போக சொல்கிறேன். போயிட்டு வந்த பிற்பாடு வெளிநாடு பறந்துடலாமா? ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பறந்துடுவோம். அது நானா தாண்டி எடுத்துக்கணும். வியாபாரமாக இருக்கு. லவ் பண்ண பொண்ணு அப்போதான் மிஸ் ஆகாது. அப்படித்தானே? நம்ம நினைக்கிற பொண்ணு மிஸ் ஆகாது. அது ஒன் சைடாக போகுது. ஒன் சைடாக போகுதா இல்லையா? அப்போ சொல்லி வியாபாரமாக சொல்லு. ஃபஸ்ட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சுவா. அந்த பொண்ணு என்ன கேரக்டர் நம்ம சரி பண்ணி உனக்கு வாழ்க்கை அமைச்சு. நல்ல பையன் இல்லையா? நல்ல பொண்ணு அமைச்சு கொடுக்க முடியாது. நாளைக்கு பின்னால் திட்டக்கூடாது. நான் தான் கேட்டேன், விவரம் இல்லாமல் கேட்டேன். இந்த கருப்பசாமி இந்த பிள்ளையை அமைச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் படாத பாடுபட்டு சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம படிச்சுட்டு ஃபஸ்ட்டு வெளிநாடு போயிட்டு சரியா? சரியாயிடும், பார்த்துக்குவோம்.